என்ன ஆளே பார்க்க முடியறது இல்ல? உன் கண்ணுலலாம் நான் படாம இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நல்லது. என்ன லிங்கம் இப்படி சொல்லிட்ட? வேற எப்படியா சொல்றது? உள்ளூர்லயே இருந்து கஷ்டப்படுறோம் நாங்க. ஆனா ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பி வந்து எங்களை விட நீங்க நல்லா இருக்கீங்க. சரி, இருந்துட்டு போங்க. அர்த்த ராத்திரில வந்து காசு இல்லைன்னு சொன்னா தங்கத்தை வச்சுக்கிட்டு காசு கொடுக்குறீங்கல்ல, நீங்க நல்லா இருக்கணும். நாங்க நல்லா இருப்போம் லிங்கம். நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கு, அதனால இந்த செயினை வச்சுட்டு கொஞ்சம் காசு கொடு. அதுக்கு தான் நான் இருக்கேன். இந்த யோ, என்ன பாக்குற? அதெல்லாம் ஒரிஜினல் தான். இருந்தாலும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுவோம். என்ன லிங்கம், உன் பொண்ணு ரகுராம் வீட்டுல தானே இருக்கு. வசதியான வீட்டுக்கு சொந்தக்காரன் தானே நீ, உனக்கு போய் கஷ்டமா? நீ வேற தம்பி, நேத்து தான் ரகுராம் ஐயாவுடைய சம்சாரம் ஜானகி அம்மா நம்ம கடைக்கு வந்து நகையை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாங்கோ. ஓஹோ, இதுக்குதான் நேத்து நான் கொடுத்த போலி நகையை வச்சு நீங்க ஆட்டம் போட்டீங்களா? அப்போ அந்த நகையெல்லாம் பத்மா சொன்ன மாதிரி சேட்டு கடையில தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்களா? சூப்பர். நீங்க நகையை தானே அடமானம் வச்சீங்க, உங்க குடும்ப கௌரவத்தை நான் அடமானம் வைக்கிறேன். செயினை கூட. என்ன லிங்கம், பணம் வேண்டாமா? பணம்லாம் வேணாம், நீ சொன்ன விவரமே எனக்கு ₹1 கோடி பெறும். செயினை கொடு முதல்ல. என்னாச்சு? இந்த விஷயத்தை சாதாரணமா விட்டுறக்கூடாது. இத பெரிய அணுகுண்டாக்கணும். அணுகுண்டாக்கணும்னா புவனேஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்கணும். போனா பழனிசாமி வட்டி பணம் தரேன்னு சொன்னாரு. நான் போய் அதை வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேம்மா. சரிங்கண்ணே. சரிம்மா. சொல்லுங்க லிங்கம். ஏங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பெரிய நியூஸ் சொல்ல போறேங்க. முதல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. அது ஒர்த்த இல்லையான்னு நான் சொல்றேன். இது பாருங்க, ரகுராமுக்கே தெரியாம ஜானகி அவங்களோட பாரம்பரிய நகையை எடுத்துட்டு வந்து சேட்டு கடையில அடகு வச்சிருக்காங்க. நீ வேற தம்பி, நேத்து தான் ரகுராம் ஐயாவுடைய சம்சாரம் ஜானகி அம்மா நம்ம கடைக்கு வந்து நகையை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாங்கோ. அவளுக்கு அப்படி என்ன பண கஷ்டமா இருக்கும்? அவளுக்காக இருக்காதுங்க, தனாவுக்காக தான் அவ கண்டிப்பா பண்ணிருப்பா. ஓ, என்னோட அண்ணன் பையன் கார்த்திக்க வேண்டான்ட்டு அவங்களே வேற கோச்ச வைக்கிறதுக்காக செட்டில்மெண்ட் பண்ண போறாங்களோ? ஏங்க, விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படிங்க நடக்கும்? நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்னங்கம்மா, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, சரிங்க, போலாமா? பெரியம்மா, மாயா, மொத்த பணமும் போயிடுச்சு மாயா. நான் ஏமாந்துட்டேன் மாயா, ஏமாந்துட்டேன். பெரியம்மா, அழாதீங்க, அழாதீங்க. இப்ப என்ன பண்றது மாயா? தனா, சாரிமா, எங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல தனா, இல்ல. உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சரி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஏன் தப்புதான். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். எங்களுக்கு நல்லது பண்ண போய் எப்பவுமே நீங்க தான் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. தானா, இப்ப மாறி மாறி நம்ம மேல பழி போட்டுக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. அந்த பணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி மாயா முடியும்? எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் வர சொல்லிருக்கேன். அவரை வச்சு போய் செக் பண்ணலாம். பெரியம்மா, திருடினவங்க யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியும்ல? முடியும் மாயா. அந்த பொறுக்கிங்க திரும்பவும் வர வந்தானுங்க. ஆனா அப்ப உன் பெரியப்பா பக்கத்துல இருந்ததுனால என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. அப்படின்னா அவங்க யாரோ ஒரு திருடங்க இல்ல. உங்ககிட்ட பணம் இருக்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பெரியப்பாவுக்கு முன்னாடி நீங்க எதுவும் பேச முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு.
இல்ல தானா, அந்த வீட்டுல மாமாவோட பொண்ணா நீ இருந்த வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்த. அப்புறம் உன்னை இளவரசி மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆனா என்னைக்கு நீ என்னோட மனைவியா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தியோ, அன்னையில இருந்தே நீ ரொம்ப கஷ்டப்படுற. கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன் கூட இருக்கிறது தாண்டா எனக்கு சந்தோஷம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும், என் கூட இருந்தா இதுக்கு மேல நீ கஷ்டம் தான் படணும். நீ உங்க அப்பா கூட இருந்தாதான் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு கொடுப்பார். எந்த தடையும் இல்லாம போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியும். உன் வளர்ச்சிக்கு பெரிய தடையா நான் மட்டும்தான் இருப்பேன் தானா. நீ என் கூட இல்லாம உங்க அப்பா கூட இருந்தா இல்லதானா. நான் பேசாத. பேசுன உனக்கு கொன்னுடுவேன். தானா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுதானா. நான் பிறந்ததுல இருந்து எனக்குன்னு யாருமே இல்ல. மாமாவும் அத்தையும் தான் எனக்கு எல்லாமே. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நான் தனியா தான் இருந்திருக்கேன். எனக்கு பழகிடுச்சு தானா. ஆனா நீ அப்படி இல்ல. நீ பிறந்ததுல இருந்து உன்னை சுத்தி நிறைய சொந்தங்கள் இருந்திருக்கு.